அது என்னன்னு தெரியல. நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம், இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ, அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம். அதை மெடிடேட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க.